வணக்கம், இது உங்கள் லேசிடம் டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர்கிட்ட குவெஸ்சனுக்கு தான் நாங்க வந்து பதில் அளிக்க போறோம். நாம ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேள்விகளுக்குமே நான் வீடியோ மூலம் அவங்களுக்கு இன்னும் விளங்கப்படுத்தி ஒரு காணொலி மூலமே அவங்களுக்கு விளங்கப்படுத்தி போட்டு வரேன். அந்த வகையில போன வீடியோ பார்த்துருப்பீங்க, ஓஏ ரிசல்ட் ஷீட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது என்ன போட்டிருந்தேன்னா, வீட்டில் இருந்த வாரம் எப்படி பெற்றுக்கொள்றது அப்படின்ட்டு ஃப்ரீயா பெற்றுக்கொள்றது எப்படி, போஸ்ட் மூலம் பெய்ட் பண்ணி எப்படி பெற்றுக்கொள்றதுன்னு பார்த்தோம்னா, ஸோ பார்க்காதாக்கள் அது மேலே கொடுக்குறேன்னு கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இசெட் கேஷ் நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய இடங்கள்ல போர்டில் போட்டிருப்பாங்க இசெட் கேஷ் அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்பயாவது சரி, இது வரைக்கும் உங்களுக்கு தெரியலன்னா கவலை வேண்டாம். இந்த வீடியோ இசெட் கேஷை பற்றி தான் இருக்க போகுது. இந்த வீடியோக்கு பிறகு இசெட் கேஷ்னா என்ன, அது நீங்க பயன்படுத்தலாமா, அதுல உங்களுக்கு பிரயோசனம் இருக்குதா, என்ன மாதிரி அப்படின்னு நீங்க இந்த வீடியோக்கு பிறகு விளங்கிக் கொள்வீங்க. ஸோ இதுக்கு பிறகு அடுத்த வீடியோல, நாளைக்கு போட போற வீடியோல இந்த இசெட் கேஷ் மூலம் சில மோசடிகள் நடந்து கொண்டு வருது. அதுகள் என்ன, அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது என்றதை பற்றி நான் வந்து அடுத்த வீடியோல சொல்றேன். இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த இசெட் கேஷ்னா என்ன, அது எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, அதன் மூலம் நாங்க எப்படி ஒரு பணம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது என்றதை பற்றி பார்ப்போம். வீடியோக்கு போகும்போது ஒன்று சொல்லிக்கொள்றேன், நான் சன்சன், இது உங்கள் EzCash யூடியூப் சேனல். இந்த சேனல் வளரணும்டா என்ன செய்யணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் நான் வந்து போன வீடியோ சொன்னான், இந்த கண்ணாடி எனக்கு பொருத்தமா இருக்கா, நல்லா இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கு அப்படின்ட்டு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக விளங்கும். ஸோ விளங்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. ஸோ அது எனக்கு அடுத்த வீடியோக்கு ஒரு மோட்டிவேட்டா அமையும். ஓகே, வாங்க போய் பார்ப்போம் இசெட் கேஷ்னா என்ன அப்படின்னு. இசெட் கேஷ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பேங்குக்கு போகணும், இல்ல பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிற அவசியம் கிடையாது. உங்களோட மொபைல்லையே, உங்களோட சிம்மிலேயே பாத்தீங்கன்னா அந்த காசை வந்து நீங்க வச்சுக்கொள்ளலாம். ஸோ இதன் மூலம் நீங்க வந்து ஒரு ஆளுக்கு காசு அனுப்புறதா இருக்கட்டும், இல்ல கியூஆர்ல பே பண்றதா இருக்கட்டும், இல்ல பில் பேமெண்ட் பண்றதா இருக்கட்டும், உங்களோட போனுக்கு பில் பேமெண்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல யூனிட்டி பில் கட்டுறதா இருக்கட்டும், கரண்ட் பில் கட்டுறதா இருக்கட்டும், போட்டோ பில் கட்டுறதா, எல்லாமே இதுல செஞ்சு கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா இருக்கு. பேங்க் போக வேண்டிய அவசியம் இல்லை, காசு போட பேங்க் போக வேண்டிய அவசியம் இல்லை, காசு இருக்க பேங்க் போட அவசியம் இல்லை, ஒரு ஆளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க காசு, அதுக்கு பேங்க் போட அவசியம் இல்லை. வீட்டில் இருந்தவாறே எல்லாமே பண்ணிக்கொள்ளலாம். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பேங்குமே கொடுக்குறாங்க, வீட்டுல இருந்து பண்றதுக்கு மொபைல் ஆப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்ன பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த நீங்க இப்படி ஒரு சின்ன போன்லயே செஞ்சு கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்மார்ட் போன் தான் தேவை வேண்டியில்லை, உங்கள்கிட்ட இப்படி ஒரு நார்மல் போன் இருக்குனாலே போதும், நீ இசெட் கேஷ் கிரியேட் பண்ணலாம், இசெட் கேஷ் மூலம் பணம் அனுப்பலாம், பெற்றுக்கொள்ளலாம், பில் பேமெண்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், ரீலோட் கூட பண்ணலாம். உங்களுக்கு மொபைலுக்கு இந்த மொபைல் மூலம் ரீலோட் கூட பண்ணலாம். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டயலாக் மட்டும் இல்லை, மொபிட்டலும் வச்சிருக்காங்க. ஸோ அது அடுத்த வீடியோல பார்ப்போம். உங்களுக்கு தேவை எம் கேஷ் என்ன அப்படின்னு தேவை அப்படின்னா தெரியணும் அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல எம் கேஷ்னா என்ன, அது என்ன மாதிரி அப்படின்னு நான் வந்து அடுத்த வீடியோல சொல்லித்தரேன். ஸோ இன்றைக்கு இசெட் கேஷை பற்றி ஃபுல்லா பார்ப்போம். இந்த வீடியோ லெந்தா போதா கோச்சு கொள்ள வேண்டாம், லெந்தா போனாலும் எல்லாமே பக்கா விஷயத்தோட இருக்கும். ஓகே, இப்போ நாங்க வந்து சின்ன போன்ல இருந்து பார்ப்போம். இதுக்கு ஆப்ஸும் இருக்குது, நீங்க ஆப் முறைக்கு பயன்படுத்தலாம். ஸோ ஆப்ஸை பற்றி நான் வந்து இன்னொரு வீடியோ சொல்லித்தரேன். ஆப் இருக்கிறது எப்படி, ஆப்பில் வந்து எப்படி ஓப்பன் பண்றது, ஆப்பில் நாங்கள் எப்படி டிரான்சாக்ஷன் எல்லாம் மேற்கொண்டு இன்னொரு வீடியோ சொல்லித்தரேன். இன்னைக்கு இந்த சின்ன போன்ல சொல்லித்தரேன். ஏன்னா நிறைய பேர்ட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சின்ன போன் தான் இருக்கு. ஸோ இதன் மூலம் அவங்க என்ன மாதிரி செய்யறது அப்படின்றத நீங்க அறிய போறீங்க. ஸோ இதுக்கு நீங்க என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, டயலாக் போன், டயலாக் இல்லை ஹச் ரெண்டுல எதுவும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ நீங்க வந்து என்ன செய்யலாம்னா, டயலாக் போன்ல போய் *111 மன்னிக்கணும் #111# அடிச்சுட்டு கால் பண்ணுங்க. கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டு ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிக்கொள்றேன். ஸோ நான் வந்து இந்த ஃபோனில் காட்டுறேன் உங்களுக்கு. #301 அடிச்சு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படித்தான் வரும். வெல்கம் டு இசெட் கேஷ் சர்வீஸ், ப்ளீஸ் செலக்ட் யுவர் லாங்குவேஜ். உங்களோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ண கேட்பாங்க. முதலாவது இங்கிலீஷ், சிங்களம், தமிழ் மூணும் இருக்குது.
உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணலாம். இப்போ வந்து கூட இந்த கேஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டில் இருக்கிறாங்க, கொஞ்சம் வயசு கொண்டாங்க இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்து விட்டீங்கன்னா நீங்கள் வேலை எழுதி போட்டு நேரடியாக காசை அவங்களுக்கு அனுப்பிக்கொள்ளலாம். ஸோ இதில் எப்படி பெற்றுக்கொள்றோம்னா அடுத்த இந்த போய்க்கு வீடியோ விளாங்க. ஓகே, ஸோ இப்படி வந்துருக்குது. நான் வந்து இதில் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இது அடுத்த வாரது பாருங்க, EzCash சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, நோ மந்த்லி சார்ஜஸ், ஃபார் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் refer and www.ez.lk or visit any EzCash point அனு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது, இதை மேலே அறிவுகள் தேவைப்படுது, இல்லை ஏதாவது தேவைன்னா நீங்கள் இதில் போய் இங்கே போய் அதாவது அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்க்கலாம், இல்லாட்டி வந்து அவங்களோட போயில போய் பார்க்கலாம் கொடுங்க. ஓகே, நம்ம வெப்சைட்டுக்கு போய் பார்ப்போம் அப்படி என்ன வெப்சைட்டில் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ வெப்சைட்டுக்கு போனோம் அப்படின்னா அந்த இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். EzCash மணி இன் யுவர் மொபைல் போட்டு அதோட இதை பற்றி விளங்கப்படுத்திருக்காங்க. அது என்னத்துக்கு பயன்படுத்துறது அதை பற்றி விளங்கப்படுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டயலாக் ஃபோன்லேருந்து எனி டைம் வந்து எனிவேர் எங்கே இருந்தாலும் எப்பயும் நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் டயலாக் ஃபோன்லேருந்து. ஸோ அதை வழியாக குறிப்பிட்டிருக்காங்க. அங்கால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே வித்ரோ வந்து நீங்கள் எங்கே எடுக்கலாம்டா வித்ரோ உங்களோட காசை நீங்கள் வித்ரோ பண்ணுறேன்னா நீங்கள் கொமர்ஷியல் பேங்க்ல எடுக்கலாம். உண்டு கொமர்ஷியல் பேங்க்கு போயிட்டு அதில் வந்து கார்ட்லெஸ்ஸை பயன்படுத்தி நீங்கள் வந்து இசட்லேருந்து உங்களோட காசை வந்து வித்ரோவில் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை அப்படின்னா அதாவது ரீலோட் கடையில் இருக்குனாலே அங்கே அவங்க வந்து கூட வந்து மர்ச்சண்டாக இருப்பாங்க, அதாவது டயலாக் கூட மர்ச்சண்டாக இருப்பாங்க. அவங்ககிட்ட போனீங்கன்னா நீங்கள் உங்களோட நம்பரை கொடுத்து அந்த காசை எடுக்கலாம். அதாவது எப்படின்னா உங்களோட நீங்கள் வந்து உங்களோட நம்பரை சொன்னீங்கன்னா அவங்க நம்பர் அடித்து போட்டு அந்த அமௌண்ட்டை அடித்து சென்ட் பண்ணுவாங்க. உங்களோட மொபைலுக்கு ஒரு கோட் வரும், அந்த கோட் நம்ம சொல்லுவோம் எந்த கோடுன்னு. ஸோ அந்த கோட்டை நீங்கள் திருப்பி கொடுக்கணும். அதை கொடுத்தோடனே அவங்களுக்கு அந்த காசு போயிடும், உங்களோட ஃபோன்லேருந்து அவங்களுக்கு போயிடும். அப்புறம் அவங்கள்ட்ட நீங்கள் காசு வாங்கிக்கொள்ளலாம். இதே போல் காசு வேறு மொபைலுக்கு அனுப்புனாலும் அதே போல் நீங்கள் செஞ்சுக்கலாம். அவங்கள்ட்ட போயிட்டு காசை கொடுத்து பே பண்ணலாம். உங்களோட மொபைல்லேருந்து அனுப்ப போகிறீங்கன்னா நீங்கள் உங்களோட மொபைல்லேருந்து அனுப்பலாம். உங்களோட மொபைலில் காசு இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதே போல் போய் இப்போ வந்து EzCash காசு அனுப்ப போகிறோன்னு சொன்னீங்கன்னா உங்களோட மொபைலில் வைப்பாங்க, அதை கொடுத்து போட்டு நீங்கள் பே பண்ணி போட்டு காசு எடுத்துக்கொள்ள இருக்கும். உங்களோட மொபைலே வச்சுக்கலாம். இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா லிமிட் பண்ணியிருக்காங்க, ஒரு அமௌண்ட் வந்து லிமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்ப்போம். இது அப்ரூவ் பை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா, சீப்பஸ்ட் வே டு டிரான்சாக்ஷன் வித் கேஷ். நல்லா சீப்பாக இருக்காங்க டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து எல்லா போஸ்ட் பெய்டுக்கும் ப்ரீபெய்ட் கஸ்டமருக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே இதை பயன்படுத்திக் கொள்ளலாம், அதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஹவு டு யூஸ் EzCash வந்து டயல் #111# அண்ட் ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன் யுவர் ஸ்க்ரீனில் வர இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா சரி. ஸோ அங்கால வந்து என்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் வரும், ஏதாவது நடந்துச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் அந்த குறிப்பிட்டிருக்காங்க. உங்களோட பின்னை வந்து கவனமாக வச்சுருக்கோம், 4 டிஜிட் பின் வந்து கவனமாக வச்சுக்கணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டைப் வந்து 2 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிக் அக்கௌண்ட், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பவர் அக்கௌண்ட். ஸோ இந்த கிளாசிக் அக்கௌண்ட்டில் என்னென்ன பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து மொபைலே கிரியேட் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி #111# அடித்து கால் பண்ணி மொபைலே கிரியேட் பண்ணலாம். இது இந்த டிரான்சாக்ஷன் அமௌண்ட், அதோட காசு வச்சுக்கூடிய அமௌண்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா 10,000. ஸோ 10,000 ரூபா தான் நீங்கள் வந்து லிமிட் பண்ணி டிரான்சாக்ஷன் வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் பவர் அக்கௌண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பவர் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிமிட்டட் பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஸோ பவர் அக்கௌண்ட் எடுத்தீங்கன்னா லிமிட்டட் வந்து 50,000 இருக்குது. ஆனால் அந்த பவர் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலை நீங்கள் கிரியேட் பண்ண இயலாது. இதை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டயலாக் கம்பெனிக்கு போய் அவங்களோட மூலம் கைக்கிற மூலம் தான் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ கிளாசிக் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலே கிரியேட் பண்ணலாம். நான் அந்த கிளாசிக் அக்கௌண்ட் இப்படி தான் சொல்ல போகிறேன். உங்களால் பார்த்தீங்கன்னா EzCash சர்வீஸ் என்று போட்டிருக்காங்க. இதில் என்னென்ன சர்வீஸ் வழங்குறாங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க. சென்ட் மணி, பில் பேமெண்ட், யூனிட்டி பேமெண்ட், பே மர்ச்சன்ட், இன்ஸ்டியூட் பேமெண்ட், இன்டர்நெட் பேமெண்ட், பர்ச்சேஸ் ப்ராடக்ட், ஃப்ரீக்வன்சி யூஸ் நம்பர்ஸ், பேலன்ஸ் செக், அங்கே மோர் சர்வீஸ்னு போடுவாங்க. நிறைய சர்வீஸ் இருக்குது. அதில் நம்ம வந்து அங்கே போப்பு உங்களுக்கு விடாங்க ஆட்டோமேட்டிக்காக. இதில் வந்து என்னென்ன கம்பெனி வந்து பாடல் ஆகியிருக்காங்க காட்டிக்காங்க. ஸோ EzCash நியூஸ் வந்து அவங்களோட இதில் இப்படி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன மையை பற்றி திறக்கப்பட்டது, என்ன மை ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன மையெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நாங்கள் இப்போ போய் நான் வந்து அக்கௌண்ட் திறக்கிறதுலேயே போவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் #111# அடித்து டேரக்ட் வந்து கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை நான் எடுத்துக்கேன். உங்களுக்கு எது ஈஸியாக அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா திருப்பி போய் உங்களுக்கு வந்து அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது கேட்பாங்க. ஒரு ரிஜிஸ்டர் பண்ண போறீங்கன்னா நம்பர் 1. ஸோ நம்பர் 1 அடிச்சுட்டு சென்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திருப்பி அதே கேள்வியாக கேட்குறாங்க கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு.
ஸோ மேலே போட்டிருப்பாங்க இது வந்து டோட்டலி ஃப்ரீ, மந்த்லி சார்ஜஸ் எதுவுமே இல்லை, நீங்கள் வந்து அவங்களோட டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்து விளங்கி கொண்டீங்கள் என்றெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேண்டா ஃபர்ஸ்ட்டுக்கு அக்செப்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதாவது ஒன்றை கொடுத்துட்டு சென்ட் பண்ணுங்க. ஸோ சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு இதுக்குள்ள போகும். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா செலக்ட் பர்பஸ் ஆஃப் ஓப்பனிங் த அக்கௌண்ட் என்று சொல்லுவாங்க. நீங்கள் என்னத்துக்கான இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க, இதில் நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க பார்க்க தெரியும். யூட்டிலிட்டி பில் பேமெண்ட், ஃபேமிலி ரிமைண்டன்ஸ், பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், எம்ப்ளாயி இன்கம், லோன் ரிப்ளைமெண்ட், கிரெடிட் ஓ இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் என்னத்துக்காண்டி கிரியேட் பண்ணுறீங்கன்றதை கொடுத்துக்கொள்ளலாம். நான் வந்து பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்லேயே கொடுத்துக்கொள்கிறேன். இல்லை நீங்கள் யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்டுக்கான மட்டும் தான் கிரியேட் பண்ணீங்கன்னா அதை கொடுங்க. ஸோ ஓகே நான் வந்து பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் கொடுக்குறேன், அது எல்லா இதுக்குமே பயன்படுத்த முடியுமா இருக்கும். ஸோ 3 கொடுத்துட்டு சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ண அதுக்கப்புறம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த காசு வந்து எப்படி வருது என்று கேட்டிருக்காங்க. ஒன்று சேலரி, இல்லை ப்ராஃபிட் இன்கம், சேல், பிஸ்னஸ், கமிஷன், இல்லாட்டி இன்வார்ட், அது கிஃப்ட், கான்ட்ராக்ட் ப்ராசஸ், இன்வெஸ்ட்மெண்ட், சேலரி ஓ ப்ராப்பர்ட்டி, இல்லாட்டி வந்து இவ்வளோ கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து காசு எப்படி உங்களுக்கு வருதுன்றதை குறிப்போம். நான் வந்து சேலரி என்று கொடுத்துக்கோங்க, அதாவது நம்ம 1 கொடுத்து சென்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நீங்கள் அதையே கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே இதை கொடுத்துட்டு போன பிறகு உங்களுக்கு ஒரு 4 டிஜிட் பின் கேட்பாங்க. அது வந்து நீங்கள் கவனமாக வச்சுருக்கணும், யாருக்குமே தெரியாத 4 டிஜிட் பின் வச்சுருக்கணும். அந்த பின் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக மறக்காமல் இருக்கக்கூடிய 4 டிஜிட் பின் நம்பரை கொடுத்து போட்டு சென்ட் பண்ணுங்க. இந்த பின் நம்பரை தான் நம்ம கவனமாக வச்சுருக்கணும். காசு நீங்கள் எடுக்க போகிறீங்க போட போகிறீங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் காசு எடுக்க போகிறீங்க அவங்க நம்ம கடையில் கொண்டே காசு எடுக்க போகிறீங்க கொடுக்க அவங்க அவங்க நம்பர் அடிச்சா அப்புறம் அங்கேருந்து ஒரு கோட் ஒன்று வரும், அது உங்களோட ஃபோனுக்கு வரும். அதில் நீங்கள் வந்து அந்த பின் நம்பர் இந்த பின் நம்பரை அதில் அடிக்கணும். அடித்தா மட்டும்தான் அதுக்கு காசு போகும், அதால் உங்களுக்கு காசு தரக்கூடியமா இருக்குது. ஓகே ஸோ இந்த பின் நம்பரை கவனமாக வச்சுக்கொள்ளணும். பின் நம்பர் கொடுத்த அப்புறம் திருப்பி அதில் போட்டிருப்பாங்க the EzCash service has now been activated with an account limit ₹10,000 for a higher account limit visit your. அதாவது 10,000 ரூபா வந்து லிமிட் பண்ணிக்காங்க. உங்களுக்கு அதுக்கு மேலே தேவை லிமிட் எடுத்து அதுக்கு மேலே தேவைன்னா நீங்கள் வந்து டைரக்ட் கம்பெனி நாட ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டாக கொடுத்தாங்க வந்து ப்ரைவேட் கஸ்டமர் ஹேர் சென்டர்ஸ் ஓ கோல் 7111. அதாவது தேவை அசிஸ்டன்ட் தேவைன்னா நீங்கள் 7111 கால் பண்ணி நீங்கள் வந்து கற்றுக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் நவ் யூ கேன் என்ஜாய் மேக்கிங் ஃபாஸ்ட் ஈஸி அண்ட் பேமெண்ட் சக்ஸ் ரீலோட் மொபைல் பேமெண்ட் போகலாம். அதை நீங்கள் அந்த ஆக்டிவ் பண்ணிட்டீங்கன்றதை ஒரு மெசேஜில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க 10,000 வந்து லிமிட் பண்ணிக்கணும் அதிலே குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் காசு அனுப்புறது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து ஃபுல்லாக கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் என்ன சொன்னால் ஒரு காசு அனுப்புறது என்ன மாதிரி செய்யறது அப்படின்ட்டு பார்ப்போம். திருப்பியும் அதே போல தான் #111 அப்படி கால் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு வேறு மாதிரி வரும். முதல்ல வந்து தமிழ் லாங்குவேஜ் எல்லாம் கேட்டு தானே, இப்போ உங்களுக்கு வேறு மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு EzCash சர்வீஸ் செலக்ட் த ஆப்ஷன் இருப்பாங்க. இதில் சென்ட் மணி ஃபர்ஸ்ட்டாக இருக்குது, செகண்ட் ரீலோட், பில் பேமெண்ட், யூனிட்டி பேமெண்ட், பே மர்ச்சன்ட், இன்ஸ்டன்ட் பேமெண்ட், நெக்ஸ்ட்டை பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ப்ராடக்ட், ஃபாரின், ஃப்ரீக்வன்சி, யூஸ் நம்பர்ஸ், பேலன்ஸ் செக், மினி ஸ்டேட்மெண்ட், சேஞ்ச் பின், சர்வீஸ் சார்ஜஸ். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு 14 தான் இருக்குது. ஓகே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் பேலன்ஸ் செக் பண்ண போகிறேன், எனக்கு எவ்வளோ பேலன்ஸ் இந்த EzCashல இருக்குன்னு பார்க்க போகிறேன். 10 அடிச்சுட்டு சென்ட் பண்ணேன்னா எனக்கு பேலன்ஸ் செக் பண்ணலாம். ஸோ 10 அடிச்சுட்டு சென்ட் பண்ணக்க உங்களோட பின் நம்பர் இருக்கிறாங்க, பின் நம்பர் கொடுத்துட்டு சென்ட் கொடுங்க. சென்டை கொடுத்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட்டில் 0 பேலன்ஸ் தான் எனக்கு இப்போ தான் கிரியேட் பண்ணால் ஃப்ரெஷ் அக்கௌண்ட். ஸோ காசு எதுவும் போடலாம், அதனால 0 பேலன்ஸில் இருக்குது. இது காசு போடணும்னா நீங்கள் பேங்க்ல போடலாம். இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ரீலோட் கடை மர்ச்சன்ட்ஸ் ஆப் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க கடைகளில், அவங்கள்ட்ட போய் நீங்கள் EzCash காசு கூட கொண்டு போட்டிங்கன்னா உங்கள் நம்பர் கொடுத்து போட்டிங்கன்னா இந்த அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு காசு வந்து ஏறிடும். ஓகே இப்போ நீங்கள் வந்து செக் பண்ணி நீங்கள் எப்படி பேலன்ஸ் செக் பண்ணி உங்களுக்கு தெரியும். இதே போல் காசு அனுப்புறதுக்கு எங்கே இருக்குது, முதலாவதாக இருக்குது சென்ட் மணி. அந்த சென்ட் மணியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பின் நம்பர் கேட்பாங்க, பின் நம்பர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் யாருக்கு அனுப்ப போறீங்க அந்த நம்பர் கேட்பாங்க, அந்த நம்பர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அமௌண்ட் கொடுத்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு நம்பர் போகும். அவங்களும் இதே போல EzCash வந்து ஆக்டிவ் பண்ணி வச்சிருக்கணும். ஆக்டிவ் பண்ணாமல் இருக்க ஃபோனுக்கு நீங்கள் அனுப்பிடலாது. அவங்களும் EzCash வந்து ஆக்டிவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இதன் மூலம் அவருக்கு காசு அனுப்பலாம். ஸோ இதன் மூலம் காசு அனுப்புறது எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பில் பேமெண்ட், கரண்ட் பில் எல்லா இதையும் கட்டிக்கொள்ளலாம். உங்களுக்கு இதில் சொன்ன பாருங்க, உங்களோட மொபைல் வந்து உங்களோட மொபைலுக்கு பில் பேமெண்ட், அதாவது பேக்கேஜ் இருந்தால் பில் பேமெண்ட் ஆகட்டும், யூனிட்டி பேமெண்ட் ஆகட்டும்,
QR கூட இருக்கு உங்களுக்கு இதில். ஸோ இதில் உங்களுக்கு QR இதில் காட்டுப்படையில் நீங்கள் ஆப்பில் அப்படின்னா QR கூட இருக்கு, QRல பே பண்ணலாம். ஸோ நான் ஆப்பை பற்றி நான் அடுத்த வீடியோ போடைக்க உங்களுக்கு விளங்கும் ஆப்பில் எவ்வளோ ஈஸியாக இருக்குண்டு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு மொபைலே செஞ்சு கொள்ளலாம். இந்த ஒரு சின்ன மொபைலில் போதும் இது செஞ்சு கொள்றதுக்கு. ஓகே, ஸோ ஆப்பண்டு போய் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான நிறைய வசதிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்புக்கு போய்க்க பார்ப்போம். இன்றைக்கு இந்த வீடியோ பாட்டி கொள்வோம். ஆப் வந்து அடுத்த முறை கிரியேட் பண்ணிட்டு பார்ப்போம் ஆப்பில் எப்படி செய்யறது, ஆப்பில் என்னென்ன விஷயம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன உங்களுக்கு வந்து இன்னும் ஃபெசிலிட்டியாஸ் இருக்குது அப்படின்னு அதை போய் பார்ப்போம். ஸோ இவ்வளோதான் இந்த இதில். இதன் மூலம் நீங்கள் வந்து ஈஸியாக இருக்கும். பேங்க்கு பொறுத்தவரை உங்களோட மொபைல்லையே எவ்வளோ காசுனாலும் வச்சுக்கொள்ளலாம். ஸோ லிமிட்டட் இருக்கு 10,000, அதுக்குள்ளே எவ்வளோ காசுனாலும் நீங்கள் வச்சுக்கொள்ள முடியுமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட ஒரு கேள்வி உண்டாரு, EzCashனா என்ன அப்படின்னு அவர் கேட்ட கேள்விக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பூரணமாக விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இதில் எதுவும் விளங்கல அப்படின்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதுக்குன்னு தனி வீடியோவில் இன்னும் விளக்கமாக நான் உங்களுக்கு போடுவேன். ஸோ இன்னும் நீங்கள் விளங்கி கொள்ள முடியுமா இருக்கும். இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள முதல்ல இன்னொரு விஷயம் சொல்லிக்கொள்றேன், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நீங்க இந்த சேனல்ல பல தரப்பட்ட விஷயங்களை அறிஞ்சு கொள்ளக்கூடியமா இருக்கும். இந்த கண்ணாடி எனக்கு சூட்டபுளா இருக்கின்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் இதை போடுவோமா இல்லை காட்டி வெப்பமானு யோசிச்சு கொள்ள முடியுமா இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து EzCashன்ற ஆப்பை பற்றி போடுறதா இல்லை EzCashன்றதை பற்றி போடுறதான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆப்பை பற்றி தேவை அப்படின்னா அடுத்த வீடியோ ஆப்பை பற்றி போடுவேன். இல்லை EzCash பற்றி உங்களுக்கு தேவை அப்படின்னா EzCash பற்றி போடுவேன். EzCash மொபைல். ஓகே, ஸோ ரெண்டுக்கும் வேற இருக்குது. ஸோ இது எல்லாமே ஈஸி தான், உங்களுக்கு மொபைலில் செஞ்சு கொள்ள முடியுமா இருக்கு. ஸோ உங்களிடம் விடைபெறுவது சனுசன்.